செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. நாட்டில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட கறவை மாடு வளர்ப்பு விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு ஏற்ற உற்ற தொழிலாகும். நல்ல வருமானம் ஈட்டி தரும் தொழிலாக கறவை மாடுகள் வளர்க்கும் முறைகள் குறித்தும் மாடுகளுக்கு தேவையான சத்தான உணவு தானியங்கள் மற்றும் தீவனங்கள் குறித்தும் தேனி மாவட்டம் உழவர் பயிற்சி மையத்தின் உறுதுணையோடு கறவை மாடுகள் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பத்ரகாளிபுரம் கிராம விவசாயி கே காளிதாஸ் அவர்கள் கூற கேட்டபோது, எங்களுடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம். எங்கள் தாத்தா அப்பா எல்லாம் விவசாய குடும்பம் தான். எங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் 1 ஏக்கர் வந்து மாடுகளுக்காக 1 ஏக்கரில் கோஃபோர் ரகம், அதே மாதிரி தீவனப்பயிர், மக்காச்சோள தீவனப்பயிர் புதுசாக வந்திருக்கு, அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கேன். நான் ஆரம்பத்தில் நான் மாடு வளர்க்கும்போது ஒரு 3 மாடு தான் பிடிச்சேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாடு ஷெட்டெல்லாம் எதுவுமே போடல, சும்மா தரையில் தான் ஒரு மரத்துக்கு அடியில் போட்டு தான் வளர்த்தேன். இதோட ஒரு வருஷம் முடிஞ்சு மேலே ஆயிடுச்சு. 1.5 வருஷம் ஆச்சு. கரெக்டாக 1.5 வருஷம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் அடுத்து 4 மாடு 5 மாடு, இப்போ என்கிட்ட 8 மாடு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவனம் பார்த்திங்கன்னா தீவனம் எனக்கு சோளம் போடுறோம். மாட்டுக்கு தேவையான சோளங்கள் இருக்குது. சோளம் அதை வந்து நாங்கள் அரைச்சி அதை மாவை பயன்படுத்தி மாட்டுக்கு போகிறோம். செட்டு அமைத்தல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணேன் மாட்டுக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாதம் இதில் வர வருமானத்தை வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அளப்புலாக்கள் கட்டி அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இப்போ இது என்னை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா இதனுடைய வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நான் பண்ணேன். அதே மாதிரி செட்டு அமைத்தல் பார்த்திங்கன்னா காத்தோட்ட வசதி இருக்கணும். ஏன்னா அவர் சார் கேட்டு தான் நம்ம பண்ணோம். ஏன்னா ஆப்போசிட்டில் 2 சைடுமே, ஏன்னா ஃபேஸு டு ஃபேஸு, மூஞ்சிக்கு மூஞ்சி எதிரில் கட்டக்கூடாது. இந்த சைடு போட்டு அதே மாதிரி அவங்க சொல்ல போய் தான் நான் அந்தளவுக்கு கட்டினேன், மாற்றி போட்டேன். ஃபஸ்ட்டு கூட மாற்றி நான் செட்டு சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். அவங்களுடைய ஆலோசனை கேட்டு தான் மேலே இந்த ஹீட்டை தகரம் கூட போட சொன்னாங்க. நான் தரம் போடல, சிமெண்ட் சீட்டு தான் போட்டேன். ஏன்னா இது வந்து ஹீட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு இதாகாது. அதை கூட சொன்னாங்க சாரு. சரி மேலே வந்து பிளாக் பெயிண்ட் அடிங்க, அடியில் வந்து ஒயிட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. அது கூட நான் பண்ணணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இதுக்கு முக்கியம். நான் அந்தளவுக்கு இருக்கேன்னா சார் தான் மெயின் காரணம். அதான் பயிற்சி மையம் போய் தான் அதெல்லாம் அந்த வழிமுறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண முடிஞ்சது. மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 லிட்டருக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு ஓரளவு கட்டுப்படி ஆகும். ஏன்னா இப்போ விலைவாசி கூட்டிட்டா இது நல்லா இருக்குது. இப்போ நல்ல ஒரு இது நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாடு 15 லிட்டர் வருதுன்னா மாதம் 450 லிட்டர் ஆச்சு உங்களுக்கு. 450 லிட்டரில் நமக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூபா ஒரு மாட்டு கண்டிப்பாக செலவு, அவசியம் செலவு. ஏன்னா புண்ணாக்கு மாவு எல்லாம் போக மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா ஒரு மாட்டுக்கு கண்டிப்பாக நிற்கிது. என்னை பொறுத்தளவுக்கு 5 ரூபான்றது கொஞ்சம் அது கம்மி தான், அதிகமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த கம்மியான 10 லிட்டருக்கு கீழே உள்ள மாடுகளில் வந்து வளர்த்திங்கன்னா அது நமக்கு யூஸ் இருக்காது. ஏன்னா என்னது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 லிட்டரு, இந்த டைம் பார்த்தா 15 லிட்டருக்கு மேலே தான் எல்லாமே. இந்த ரகம்லாம் பார்த்திங்கன்னா 20 லிட்டர் எடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நான் இப்போ தேனியில் இருக்க மாடு வளர்ப்பு பயிற்சி மையம் இருக்குது, உழவர் பயிற்சி மையம். அங்கே நான் போய் பயிற்சி மையத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஆலோசனை நிறையா கொடுத்தாங்க. மொத்தம் எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-3.5 லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் வந்திருக்கு எனக்கு. மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டில் குறைஞ்சது ஒரு 6 ரூபா லாபம்னு வச்சுக்கோங்களேன். 6 ரூபா லாபம் கண்டிப்பாக கிடைக்கும், எல்லா செலவும் போக. அந்தளவுக்கு நல்ல எனக்கு அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது மெயினாக பார்த்திங்கன்னா அந்த எனக்கு தேனியில் இருக்க உழவர் பயிற்சி மையம் தான் மெயின் தான். பக்கத்தில் அகத்திக்கீரை, புல் வசதி, தண்ணி வசதி, எந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு எனக்கு நான் ஒரு ஆள் தான். காலையில் ஒரு 2 மணி நேரம் வேலை, மதியம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு காலையில் கரெக்டாக பார்த்திங்கன்னா கறவை எடுக்கிறதுக்கு ஒரு 7 மணிக்கு வருவாங்க. 7 மணிக்கு வந்து முடித்த உடனே கரெக்டாக பால் எடுத்து முடிச்சோடனே தண்ணி வச்சுருவேன். தண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் அகத்திக்கீரை ஒரு கட்டு, கொஞ்சம் கோபுரம் புல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வைக்கோல் அது கொஞ்சம் போட்டுரும். மதியம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு, ஏன்னா அது மாடு தின்னு அசைப்படணும், கண்டினியூவாக போட்டுக்கிட்டே அந்த சாணி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும். அதே மாதிரி தூங்க விட்டுறணும். காலையில் ஒரு 2 மணி நேரம், மதியம் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் தான் எனக்கு வேலையே.
மற்ற டைம் வந்து மாடு ஏன்னா தின்னு அதை அசை போட்டு ஜீரணமாகணும், மாடு வளர்க்கணும், பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் தான் சின்ன வயசுலேருந்து எனக்கு. அது முக்கியமானது. எனக்கு ரொம்ப ஆர்வம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இன்றைக்கி 20 மாடு கூட எனக்கு தனியாக வளர்க்க முடியும். ஏன்னா எனக்கு பக்கம்தான் எல்லாமே வந்து என்னுடைய தோட்டத்திலே நான் போட்டிருக்கேன். செட்டு நீங்கள் போகிறது அதில் வந்து கொள்முதல் அதிகமாக பண்ணிடாதீங்க அப்படின்னாங்க. நான் ஒரே நாள் நான் பண்ணலை, 1 வருஷம் ஆச்சு நான் பண்ணி முடிக்கிறதுக்கு. 1 வருஷம். ஒரு மாதத்துக்கு கூடி போனால் 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1,71,000 நான் இது வரைக்கும் செட்டுக்கு நான் செலவு வேண்டிய 1 மாதத்துக்கு 10 ரூபா நான் ஒதுக்கிறீங்க. 1.5 வருஷம் முடிஞ்சது. எனக்கு இதில் நல்லா இருக்குது. எல்லா செலவும் போக பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டை வச்சு தான் நான் வந்து ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு சீட்டே கட்ட முடிஞ்சது. மேலும் விவரம் பெற விவசாயி கே. காளிதாஸ் அவர்களை 09159976189 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.